பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறந்த பின்னர். அன்பு சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள். திருக்குறளும் திருக்குரானும் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருப்பது, மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகை யான் கண்படி. என்ன பொருள்னா, நல்ல மனிதர்களிடம் இருக்கும் செல்வம் மக்களுக்கு பயனளிக்கும் ஒரு நல்ல மரத்தை போல என்று திருக்குறள் பேசுகிறது. திருக்குரான் என்ன பேசுகிறது? கலிமத்தன் தொய்யிபத்தன் கஷதரத்தின் தொய்யிபா. நல்ல வார்த்தைகளை பேசும் மனிதர்கள் மக்களுக்கு பயனளிக்கும் நல்ல மரத்தை போன்றவர்கள் என்று திருக்குரான் பேசுகிறது. திருக்குறளும் திருக்குரானும் மரங்களை உதாரணம் காட்டுவதிலிருந்து மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு மரங்களும் ஒரு காரணமாக இருக்கிறது என்பது புரிகிறது. ஆடு மாடுகளின் உரிமைகளுக்காக மாநாடு நடத்திய அதே தலைவர் செந்தமிழன் சீமான் அவர்கள் 2025 ஆகஸ்ட் 17 அன்று மரங்களின் உரிமைகளுக்காக மாநாடு நடத்துகிறார். மரங்கள் மனிதர்களிடம் என்ன கோரிக்கை வைக்கிறது தெரியுமா? என்னை வாழ வையுங்கள், நான் உங்களை வாழ வைக்கிறேன். என்னை வெட்டாதீர்கள், நீங்களும் இறந்து போவீர்கள் என்று மரங்கள் பேசுகிறது. மரம் மனிதர்களுக்கு கிடைத்த வரம். அதை வளர்ப்பதும் காப்பதும் மனிதர்களின் அறம். இயற்கையை நேசிக்கும் தலைவர்களை மக்களின் இதயங்களும் நேசிக்கும். நன்றி, வாழ்த்துக்கள்.